உறவுகளுக்கு வணக்கம். நெல் நேரடி விதைப்பு பண்ணிட்டோம். ஒரு 2 நாட்கள் ஆகுது. இதில் என்னென்னா, அறிவியல் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு நாம் என்ன ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, விவசாயம்னு இல்லை, எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம அறிவியலை சார்ந்தமே தவிர நமக்கான அறிவு அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் என்னவா இருந்துச்சு அப்படின்றத நம்ம கவனிக்கவே மறந்துட்டோம். நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்கக்கிட்டேருந்து நமக்கு என்ன இந்த விஷயத்தில் தெரிய வந்தது. இப்போ ஒன்று சின்ன தலைவலின்னா கூட உடனே என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறோம். அப்போது அது எதனால் வந்துச்சு? ஒன்று சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், இல்லை சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக கூட என்ன பண்ணுறோம்னா, அறிவியல் நம்ம அவங்களை சார்ந்து இருக்க வச்சிருச்சு. மெயினான பிரச்சனை நான் சொல்ல வர காரணம் அதுதான். அறிவியலை சார்ந்து இருக்கிற மாதிரி உங்களை வளர்த்து பழகி வச்சிருக்கே தவிர தற்சார்பை குறைச்சிடுச்சு. இப்போ இதுதான் அரசாங்கம் திட்டமிட்டு மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்க ஒரு வேலை. அவங்க செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சுயமாக முடிவு எடுக்கக்கூடாது. அரசாங்கத்தினுடைய வேலை அதுதான். நீங்கள் சுயமாக முடிவு எடுத்தீங்கன்னா அவங்கள சார்ந்து நீங்கள் இருக்க மாட்டீங்க. அரசை சார்ந்து இருக்க மாட்டீங்க, அறிவியலை சார்ந்து இருக்க மாட்டீங்க. அறிவியலினுடைய தேவை உங்கள்கிட்ட இருக்காது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அறிவியலினுடைய தேவை உங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ளே அதனுடைய பங்களிப்பை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கே தவிர உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலை, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலை. அப்போது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? அப்போ மருத்துவமனைகள்லாம் எதுவும் கிடையாது. விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும், ஒரு விவசாயி பயிர் செய்யும்போது அவரோட கவனம் பயிரில் இருக்கும். அவர் என்ன செய்து அந்த பயிரை விதைக்கிறாரு அப்படின்றதில் அவர் கவனமாக இருப்பார். அப்போது அவருடைய கவனம் முழுக்க பயிரில் இருக்கும்போது பயிரினுடைய வளர்ச்சி, பயிர் என்ன இருக்குது, எப்படி வருது அப்படின்றதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காரா? அப்போ என்ன ஆகும்? பயிர் சரியாக இல்லை, இப்போ பச்சை எடுக்கலை அப்படின்னா, இப்போ நெல் விதைச்சிருக்கோம், பச்சை எடுக்கலைன்னா என்ன பண்ணணும்னு உடனே அவர் ஒரு முறையை வைத்திருப்பார். அவர் முன்னோர்கள் வழி வழியாக கற்றுக்கிட்ட ஒரு முறை இருக்கும், அதை வச்சுருப்பார். அதை செய்து என்ன பண்ணிக்கிட்டாரு, முன்னாடியெல்லாம் பயிரில் பச்சை எடுக்கலை அப்படின்னா சரி பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அப்படி பயிர் கிளப்பு எடுக்கலை, இப்போ நெல் விதைக்கிறோன்னா கிளப்பு சரியாக வரல, தூர் கட்டி வரல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தூர் கட்டி வரல அப்படின்னா அதுக்கான முறை என்னவோ அதை செய்துகிட்டு இருந்தார். அடுத்தபடியாக சரியாக விளைச்சல் இல்லை, நெல்மணிகள் சரியாக வரல அப்படின்னா அதுக்கான முறை என்னவோ அவங்க முன்னோர்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்ட முறையை கற்று வச்சுட்டு இருந்தார். இப்போ அறிவியல் இந்த இடத்துல என்ன செய்யுதுங்கிறத நாம் யோசிக்கணும். இப்போது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருந்தாங்க. முன்கூட்டியே எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொள்கிற இடத்துல நம்மளுடைய முன்னோர்கள் இருந்ததனுடைய விளைவு அவங்க என்ன பண்ணாங்க, முன்கூட்டியே வருமுன் காப்போம் தான் நம்மளது எல்லாமே. எமர்ஜென்சிக்கு எங்கேயும் ஓட முடியாது. வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாமே திறமைசாலிகளாக இருந்தாங்க, கெட்டிக்காரர்களாக இருந்தாங்க. நாம் அதை அந்த அறிவை அவங்கக்கிட்ட பெற்றுக்கொள்ள மறந்துட்டோம். அவங்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்ற மறந்துட்டோம். அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்போ வருமுன் காப்போம் அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றையும் தன்னுடைய அனுபவத்துலேருந்தே கற்றுக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்திலேருந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிறாங்க. ஒரு தடவை தவறு ஏற்படுதா, சரி இந்த மாதிரி தவறு வந்திருக்கு, அடுத்த தடவை அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அப்போ அது தடவை வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி என்ன பண்ணணும், அப்போ முன்கூட்டியே திட்டமிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை நகர்த்தணும். இப்போ ஒரு முறை நெல் நான் விதைக்கிறேன், அந்த நெல் சரியாக விளைச்சல் இல்லை, பச்சை கட்டலை அப்படின்னா, சரியாக பச்சை கட்டலையா, அதுக்கான தீர்வு என்னென்னு பார்ப்போம். அப்போ அடுத்த முறை நாம் செய்யும்போது அந்த பச்சை கட்டுறதுக்கான வேலையை சேர்த்து செய்யணும் அப்படின்றதில் என்ன பண்ணுவாங்க, கவனமாக இருப்பாங்க. இது மிக முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு என்ன வரும், தூர் அடிக்கலைன்னா சரி, தூர் வரலன்னா இந்த தடவை தூர் வரலன்னா அடுத்த தடவை அதுக்கான வேலையை முன்கூட்டியே செய்யணும்
அப்படின்னும்போது அப்போ 100% இழப்புகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் செய்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம முன்னோர்கள் வந்து முன்னெடுத்தாங்க. இப்போ அறிவியல் இங்கே தான் வருது. அறிவியல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் எது இருந்தாலும் உடனே போய் மருந்து கடையில் தான் நிற்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை, பயிரில் ஏதோ ஒரு சின்ன பூச்சி இருக்குது, பூச்சி தாக்கிறதுக்கான காரணம் என்ன, உடனே என்ன பண்ணுறோம், எது வந்தாலும் உடனே வந்து செடி எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு பூச்சி மருந்து கடையில் தான் நிற்கிறோம். அப்போ பூச்சி மருந்து கடையில் இருந்து என்ன வாங்கிட்டு வந்து அடிக்கிறோம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொடுக்குறாங்க, அதை தான் அடிக்கிறோம். அப்போ முன்னோர்கள் வந்து எதுவுமே இல்லாமலே பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கெல்லாம் வேலையே இல்லையே, அப்போ அந்த முறையை ஏன் நம்ம செய்யாமல் இருக்கோம்? அறிவியல் உங்களுடைய அறிவை பயன்படுத்துவதிலிருந்து விலக்கி வைக்கிறது. நம்ம அறிவை நாம் பயன்படுத்தக்கூடாது, அவர்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் அறிவியலினுடைய முதன்மையான நோக்கம். அறிவியல் இதைத்தான் செய்து கொண்டிருக்கு. உங்களுடைய அறிவிலிருந்து உங்களை விலக்கி வைக்கிற வேலையை தான் அறிவியல் இன்னி வரைக்கும் செய்துட்ருக்கு. இதில் முதன்மையாக அடிபட்டது நம்மளுடைய பாரம்பரியத்தில் 2 விஷயம். ஒன்று விவசாயம், இன்னொன்று மருத்துவம். இந்த 2ஐயும் நம்மக்கிட்டேருந்து பறித்து அவர்களை முழுமையாக சார்ந்து இருக்க வச்சு இன்றைக்கி நம்மளுடைய தலைமுறையவே என்ன பண்ண கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. வியாதிகளுடைய உற்பத்தி கூடமாக உணவு தயாரிக்கிற இடமே மாறிப்போச்சு. இன்றைக்கி இருக்கிற உணவு முறைக்கு சராசரி மனிதர்கள் இன்றைக்கி இருக்கிற உணவு முறை அப்படியே பின்பற்றி வந்தானா அவங்களுக்கு 40 வயதுக்கு மேலே நிச்சயமாக வரக்கூடிய வியாதிகள் என்ன ஒரு பட்டியலே இருக்குது. இது யோசிச்சு பாருங்கள் உறவுகளே. அதிகமான விஷயங்களை வந்து போட்டு யாருடைய நேரத்தையும் வீணாக்க விரும்பல. தகவலை நாம் வந்து பகிர்ந்துக்கணும். முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்து அவர்களை நோக்கி பயணிக்க நிறைய விஷயங்களை நாம் என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். இப்போது அவங்க செஞ்சது எல்லாம் எதையுமே நீங்கள் வந்து விரயம் பண்ணாத வழி. அவங்க எல்லாமே இயற்கையை சார்ந்து இருக்கணும். நம்ம முன்னாடி பதிவுகள்லாம் பார்த்தோம். இயற்கையை சார்ந்து நீங்கள் இருக்க உங்களுக்கு எல்லாமே திட்டங்களாகவும் அறிவிலிருந்து உதயமாகக்கூடிய ஒரு எளிமையான சுலபமான வழிகளைத்தான் இயற்கை உங்களுக்கு போதிச்சிருக்கே தவிர எதுவுமே நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய வழிகளை போதிக்கலை. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பயிர் வந்து சரியாக இல்லை, அந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பயிர் சரியாக வளரலன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு வேளாண் துறை அலுவலகத்தில் இல்லை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மருந்து கடையை எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னா அந்த பயிருக்கு இயற்கையான தீர்வை யாரும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவர்கள் வந்து வியாபாரிகள். அந்த வியாபாரி என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்க ஒரு மருந்தை தான் பரிந்துரை பண்ணுவார், உரத்தை தான் பரிந்துரை பண்ணுவாரே தவிர அதற்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்குது, நீங்கள் இதை செஞ்சாலே போதும், இங்கே என்கிட்ட வராதிங்க, இதை செய்தே நீங்கள் லாபம் பார்த்துங்க, இதுக்காக எதுக்கு வரீங்கன்னு அவர் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். அது ஒரு எளிமையான தீர்வு இருக்கும். அந்த தீர்வு நம்ம தெரிஞ்சு வச்சுக்காதனால அவர்கிட்ட போகிறோம். இதை தான் என்ன பண்ணுறாங்க, அறிவியல் நம்மக்கிட்டேருந்து மழுங்கடிச்சு நம்மளுடைய மூளையை சலவை செய்து அவர்களுடைய உரத்தை போட்டால் தான் விளையும், அவர்கள் கொடுக்குற நெல்லை போட்டால் தான் பயிர் வந்து விளைச்சல் அதிகமாக வரும், அதை செய்தால்தான் நல்லா இருப்போம், இதை செய்தால்தான் நல்லா இருப்போம்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை முறையவே மாற்றிட்டாங்க. அறிவியல் தேர்வு செய்து திட்டமிட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை அழித்து நம்மளுடைய உணவு முறைகள்லாம் மாற்றி அமைச்சு நம்மளை வந்து எந்த விதத்துலையும் மேம்படுத்தலை. வியாதிகளுக்குள்ளானவர்களாகவும் வறுமையில் வாழக்கூடியவர்களாகவும் தான் நம்மளை மாற்றிருக்காங்க. அடுத்தடுத்து நிகழ்வுகளை பதிவு செய்வோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, இது மாதிரி நம்ம மறந்தது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காமல் போனது தான் மிகப்பெரிய இருட்டடிப்புன்னு சொல்லலாம். நம்ம தலைமுறை முன்னேற்ற பாதையில் போகாமல் மேலும் மேலும் கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம். அறிவியல் வளருதுன்னு சொல்கிறாங்க, நாம் வளர்ந்தோமான்னு கேட்டால் இல்லை. இப்போ பிரச்சனையே அதுதான். அறிவியல் மட்டும் வளர்ந்துட்டு போகுது. ஒருத்தனுக்கு தலை மட்டும் வளருது, உடம்புல இருக்க எந்த பாகமும் வளரலன்னா அது சரியான வளர்ச்சியாக இருக்குமா? அறிவியல் வளருது, அறிவியலில் தொழில்நுட்பங்கள் வளருது, நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. மனித சமுதாயம் அதனால் என்ன வளர்ந்துச்சு, மனிதனுக்கு என்ன வளர்ச்சி கிடச்சிது, சமமான வளர்ச்சியாக இருக்கா? இன்னுமே நம்மளால் வந்து ஜாதியை ஒழிக்க முடியலையே. இருக்கப்பட்டவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு தானே மருத்துவமனைகளே வழங்கப்படுது. காசு இருக்கவன் நல்லா இருக்கலாம், காசு இல்லாதவன் நல்லா இருக்கக்கூடாது. ஏழை நோயில் வாடிக்கிட்டு தானே இருக்கான். நோய்கள் வியாபாரமயமாக்கப்பட்டுச்சே. 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய வியாதிகள்னே ஒரு பட்டியல் இருக்குன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம என்ன மாதிரி ஒரு அறிவியலை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம், அறிவியல் நம்மளுக்கு என்ன
கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. அறிவியலினுடைய வளர்ச்சி நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குன்றது எல்லாரும் யோசிங்க.